எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்முடைய மத்தியில பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை தேவன் நம்முடைய மத்தியில செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையிலும் கூட அவர் இன்னும் பலத்த காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய மத்தியில கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உள் மத்தியில மீண்டும் நிற்க தேவன் தந்த கிருபைக்காகவும் பலத்துக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த மாலை வேளையை தேவன் நமக்கு ஆசீர்வதி தரணும். கடந்த 3 செக்ஷனை விட இந்த மாலை பகுதியை தேவன் இன்னும் ஆமென் வல்லமையாய் நம்மளை தொட வேண்டும். இன்னும் அவருடைய மகிமை இறங்கி வர வேண்டும். நம்ம மேல இருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவன் அறுத்து போட வேண்டும். ஆமென். ஒன்று கூட நம்ம மேல இருக்கக்கூடாது. எஸ் லார்ட். ஆமென். ஸ்தோத்திரப்பா. கிருபை உள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்க மேல பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாதா, நீர் பேசும்பா, நாங்க கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டு வருகிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். நாதா, ஆண்டவரே, வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன், வார்த்தையை அனுப்பி ஆமென் விடுதலையாக்குகிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நாதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதோடைய 23வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கிற ஆமென் 24வது வசனத்தை ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக ஆமென் அவர்களை சபிக்கும்படியாக ஆமென் பாலாக் ராஜா பிழையாமை கூட்டி கொண்டு வரும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் ஆமென் சபிக்க வந்தவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். இந்த ஜனங்கள் அழிந்து போக வேண்டும், இந்த ஜனங்கள் மேல சாபம் வர வேண்டும் என்று சொல்லி ஆமென் பாலாக் ராஜா நினைச்சான். ஆனா தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நாம் நினைப்பதை விட நமக்கு பலத்த காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஷோல்டர்ல வலி இருக்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க. ஷோல்டர்ல வலி வேற நல்லா தூக்கி காட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமா விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னொரு வேத பகுதிக்கு நேராக நம்ம வரலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல இருந்துதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் ஆமென் இந்த அப்போஸ்தலருடைய 12வது அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்ல 1 முதல் நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. அல்லேலூயா. ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்குகிறான். அல்லேலூயா. ஆமென். நம்ம அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். அதோடைய ஆமென் ஸ்தோத்திரம்
2வது வசனத்தை கூட ஒருத்தர் வாசிக்கலாம். ம் 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 அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கும் பொழுது ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்குகிறான். காரணம் என்ன தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அவன் ஏற்கனவே அவன் நல்ல ஒரு பதவியில இருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தன் துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். ஜனங்களை, சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். ஜனங்களுக்கு விரோதமாய் சீறி கொண்டிருந்தான். ஆமென். அவனை தேவன் சந்தித்து, ஆமென், அவனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி, ஆமென், அவனை தன்னுடைய ஊழியத்துக்காக வேறு பிரித்தார். அவன் தான் பவுல். அல்லேலூயா. முதலாவது சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவனை தேவன் தனக்காக வேறு பிரித்தார். இப்போ 2வது வாசிக்கும் பொழுது, ஆமென், ஏரோது ராஜா, ஆமென், சபையை துன்பப்படுத்த தொடங்குகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி துன்பப்படுத்த தொடங்கின பொழுது, ஆமென், ஏற்கனவே ஒருவனை பிடித்து, யாக்கோப்பை பிடித்து பட்டயத்தினால் கொன்று போட்டு விட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு அப்போஸ்தலன், ஆமென், ஒரு ஊழியக்காரன் மரித்த பொழுது, ஆமென், அங்கே இருக்கிற யூதர்கள் அதை விரும்பினபடியினால், ஆமென், இப்பொழுது பேதுருவையும், ஆமென், அவன் கொல்வதற்காக அவனை பிடித்து கொண்டு வந்து சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஆமென், ஸ்தோத்திரம். பேதுரு மூலமாக தேவன் அநேக அற்புத அடையாளங்களை, ஆமென், செய்து கொண்டிருந்தார். பேதுருவின் மூலமாக, ஆமென், நிறைய வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். ஆமென், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். பேதுருவுடைய, ஆமென், நிழல் பட்டு, ஆமென், நிறைய வியாதிகள் சுகமானது. அது மாத்திரமல்ல, பேதுரு முடவர்களை நடக்க பண்ணினார். இப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆசீர்வாதமாய் இருந்தவனை இப்பொழுது, ஆமென், ஏரோது ராஜா பிடித்து கொண்டு போய் சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சிறையிலே அடைத்து வைத்திருந்து அவன் குறிப்பிட்ட நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், பேதுருவை கொலை செய்வதற்காக நாள் நியமிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் முன்பதாக பேதுருவை கொன்றால், ஆமென், யூத ஜனங்கள் இன்னும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள், இன்னும் நமக்கு ஃபேவரா இருப்பாங்கன்னு சொல்லி, ஆமென், ஏரோது ராஜா பேதுருவை கொலை செய்வதற்காக நாட்களை நியமித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் அவன் நியமித்த நாளுக்கு முந்தின நாள் இரவிலே தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மளை துன்பப்படுத்துகிற சில காரியங்கள் உண்டு. ஆமென். நம்மளை துன்பப்படுத்துகிற சில சத்துருக்கள் உண்டு. ஆமென். சில பிரச்சனைகளை கொண்டு வந்து, ஆமென், ஆண்டவருக்காக நல்லா ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, நல்லா ஜெபிக்கும் பொழுது, ஆமென், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏதாயும் செய்யணுங்கிற விருப்பம் இருக்கும் பொழுது, ஆமென், பிசாசானவர் சில துன்பங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். ஆமென். கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அவன் நம்மளை, ஆமென், சிறைப்படுத்துகிறவனா, நம்மளை கட்டி போடுகிறவனா, நம்மளை வேதனைப்படுத்துகிறவனா, ஆமென், எழும்பி மறுபடியும் ஊழியத்தை தொடங்க விடாதபடிக்கு, மறுபடியும் ஜெபிக்க விடாதபடிக்கு, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய விடாதபடிக்கு அவன் நம்மளை, ஆமென், கட்டி போடுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனையோ திரளான ஜனங்கள் இருந்தாலும் ஏரோது ராஜாவுடைய கண்ணு யார் மேல போகுது அப்படின்னா பேதுரு மேல போகுது. ஏன் அப்படின்னா பேதுரு வைத்துதான் பெரிய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பேதுருவை வைத்துதான் தேவன் அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். பேதுருவை வைத்துதான் தேவன் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். பேதுரு பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். பேதுரு பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். பேதுரு ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது அற்புதங்கள் நடக்குது. பேதுருவின் மூலமா தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் விஸ்தாரமாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த பேதுருவின் மேல் சத்துரு கண் வைத்தா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலோ பிசாசு கண் வைக்க காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலை கண் வைக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளை வைத்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால்தான் அவன் நம்மேல் கண் வைக்கிறார். அவருடைய கண் நம்மேல் இருக்கிறது. காரணம் நம்மளை
வைத்து ஆமே தேவன் பலத்த காரியங்களை தேசங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம கட்டப்படுவதற்கு காரணம் என்ன? நம்ம பயமுறுத்தப்பட காரணம் என்ன? எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், முதல் நாள் எலியா ஆமென், ஸ்தோத்திரம், பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவர், பாகாலின் தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டவர், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டினவர், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் அவனே. ஆமென். இனி ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, இனி தேவனுக்காக நிற்க விடாதபடிக்குதான் ஆமென் யேசபேல் தன்னுடைய வார்த்தையை வைத்து அவனை பயமுறுத்துகிறாள். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு ஆமென் சும்மா வந்துட்டு போறவன பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆமென். பிசாசுக்கு ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம், சத்துருவுக்கு ஆமென் ஏதோ கடமைக்காக வராங்க, கடமைக்காக போறாங்க. ஆமென். ஏதோ ஒரு விடுதலை வேணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணும், அவங்கள பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. எவன் சத்துருவின் ராஜ்யத்தை அழிக்கிறானோ, எவன் சத்துருவின் கையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறானோ, எவன் தேவனுக்காக ஆமென் தன்னுடைய வேலையை செய்கிறானோ, எவன் தேவனுடைய ராஜ்யத்தை யார் கட்டுகிறாரோ அவன் மேலதான் சத்துருவுக்கு கண். அல்லேலூயா. மத்த யார் மேலே கண்ணு கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் யாரை நேசிக்கிறாரோ ஆமென் வேதத்துல வாசிக்கிறோம், லாசரு மரித்து போன பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், பிசாசு நினைச்சா ஆமென் இயேசு நேசித்த லாசரு மரித்து போயிட்டா, இனி இயேசு பெத்தானியாவுக்கு வர முடியாது. ஏன்னா ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களுக்கு தெரியும் ஆமென் இயேசு லாசரு எவ்வளவு நேசித்தா. அவர் லாசரு வீட்டுக்கு ஆமென் அடிக்கடி உணவருந்த வருவா. ஆமென். எவ்வளவா இயேசு நேசித்தா. இன்னைக்கு அந்த லாசருவை இயேசு காப்பாத்தல. ஆமென். அந்த லாசரு நோயினால் மரித்து போய்விட்டா. இனி பெத்தனியாக்குள்ள இயேசு வர முடியாது என்பதுதான் பிசாசின் திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, அவன் மரித்து நாள் ஆனதுக்கு அப்புறம் அவன் பெத்தனியாவுக்கு வந்து மரித்த லாசருவை உயிரோட எழுப்பி அந்த லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிசாசோட திட்டம் என்ன தெரியுமா? இனி இயேசு பெத்தானியாவுக்குள்ள வரக்கூடாது. இனி இந்த பெத்தானியாலிருந்து ஒரு ஆத்மா கூட ஆமென் விடுதலையாக கூடாது. ஒரு ஆத்மா கூட ரட்சிப்புக்குள்ள போக கூடாது. ஒரு ஆத்மா கூட ஆமென் இயேசு கிட்ட போக கூடாது. அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அவரை விட்டு வெளியில வரணும் என்பதா சத்துருவின் திட்டம். ஆனா தேவ திட்டம் ஆமென் ஸ்தோத்திரம், அதே பெத்தானியாவுல, எந்த பெத்தானியாவுல அவன் இயேசு வர முடியாது பிசாசு நினைத்தானோ அதே பெத்தானியாவுக்கு இயேசு வந்தார். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Praise the Hallelujah. Amen. ஆமென். சோதரா, பிசாசின் திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு ஆமென் பெத்தானியாவுக்கு வரும்பொழுது லாசரு எழுப்ப வருகிறார். ஆமென். வரும்பொழுது ஆமென் முதலாவது மார்த்தாள் வருகிறார். மார்த்தாளுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசுவால பெத்தானியாவுக்குள்ள போக முடியல. அவர் ஊர் எல்லையில நின்று விட்டார். ஆமென். சோதரா, மார்த்தாளுடைய விசுவாசம் லாசரு உயிரோட வருவா. ஆனா இப்ப இல்ல, அவன் கடைசி காலத்துல வருவான். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவை ஆமென் பெத்தானியாவுக்குள்ள வரவிடக்கூடாது என்பதுல பிசாசு கவனமா இருந்தா. அதனாலதான் ஆமென் மார்த்தாளை வைத்து இயேசுவை ஊர் எல்லைக்குள்ள நிப்பாட்டினா. ஆனா கர்த்தர் மரியாதை கொண்டு வந்து இயேசுவை பெத்தானியாவுக்குள்ள கொண்டு வந்து மரித்த லாசருவை ஊரோட எழுப்பினார். Hallelujah, hallelujah. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சூழலை கொண்டது உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறானா? ஒரு சூழலை கொண்டது சோர்ந்து போக வைத்திருக்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் ஆமென் உன்னை எழும்ப பண்ணுவேன். Glory to the Lord. ஷாபா ரகம் தரவா. சில மார்த்தாள்கள் நம்மளை நிறுத்தி வைக்கலாம். ஆனா ஆண்டவர் சில மரியாள்கள் அனுப்பி ஆமென் ஸ்தோத்திரம் அவரை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வைப்பார். Glory to the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிசாசோட திட்டம் என்னன்னா, இயேசு பெத்தானியாவுக்குள்ள வரக்கூடாது. Jesus. அல்லேலூயா. Hallelujah. இயேசு எங்க வரக்கூடாது? பெத்தானியா. சத்தமா சொல்லுங்க. பெத்தானியாவுக்கு. இன்னைக்கு அதே போல் தான் சில பட்டணங்களை பிசாசு அடைச்சு வச்சிருக்கிறான். Jesus name.
சில கிராமங்கள் அடைச்சு வச்சிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம். இயேசு உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இயேசுவோட ராஜ்யம் இங்க கட்டப்படக்கூடாது. ஆமென். அதற்கு தகுந்த சில ஆட்களை அனுப்பி ஆமென் இயேசு உள்ள வராதபடிக்கு நிறுத்தி வைக்கிறார். நம்ம காலையில கேட்ட ஆமென் வார்த்தையின்படி ஆமென் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார். இயேசு வெளியில வரக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பயம். அவர் வெளியில வந்தார் அப்படின்னா அவர் மரிப்பதற்கு முன்பாக ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்களை விட ஆமென் இப்போ உயிரோட எழும்பி வந்தார்னா இன்னும் திரளான ஆத்துமாக்கள் வந்து விடுவாங்க. ஆமென். அவருக்கு உதவி செய்ய யாரையும் உள்ள அனுப்பக்கூடாதுன்னா ஆமென் பெரிய கல்லை வச்சு முத்திரைய வச்சு ஆமென் போர் சேவர்களை காவலுக்கு நிறுத்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு வெளியே வரக்கூடாது. இயேசு வெளியே வரக்கூடாது. ஆனா ஆமென் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் முத்திரைகளை உடைத்து போர் சேவர்களை கீழே விழ வைத்து இயேசுவை வெளியில கொண்டு வந்தது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை கொண்டு வந்து உங்களை அடைச்சு வச்சிருக்கிறானோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமென். நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமென். அடைக்கப்பட்ட உன்னுடைய சிறை இருப்பில இருந்து அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து அடைக்கப்பட்ட காரியத்திலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். Glory to the Lord. Hallelujah. Praise காரணம் the என்ன Lord. தெரியுமா? இனிமேதான் பெரிய ஊழியமே இருக்கிறது. Jesus. இனிமேதான் மிகப்பெரிய காரியமே நடக்க போகுது. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். இனிமேதான் ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் இன்னும் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இயேசு மரணத்தை ஜெயித்து வெளியில வரக்கூடாது. ஆமென். சீசர்களுக்கெல்லாம் பயம். என்ன பயம் தெரியுமா? ஆமென். அற்புத அடையாளம் செஞ்ச இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சு கொண்டுட்டாங்க, கல்லறைக்குள்ள வைத்துட்டாங்க. அடுத்து நம்ம தான் டார்கெட். ஆமென். நம்மள குறிக்கோள வச்சிருக்காங்க. நம்மளை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி ஆமென் கதவை பூட்டி பயந்துட்டு உள்ள இருக்கிறாங்க. இயேசு பூட்டின கதவுக்குள்ள வந்தா, பூட்டி இருந்த ரூமுக்குள்ள வந்தா அவர் வந்து சொன்னா, பயப்படாதே, சமாதானமா இரு. நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாத, சமாதானமா இரு, நான் இருக்கிறேன். மரணத்தை ஜெயித்த நான் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உனக்கு துணையா இருக்கிறேன். Hallelujah. Praise the Lord. நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல உங்களுக்கு துணையாக மரணத்தை ஜெயித்த இயேசு இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க சீசர்களை போல பயந்து கொண்டிருக்கிற காரியம் இருக்கலாம். ஆமென். யோசித்துக் கொண்டிருக்கிற காரியம் இருக்கலாம். எலியாவை போல வனாந்தரத்துல போய் சோர்ந்து போயிருந்து, போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்த நாட்கள் போதும், நான் செய்த ஊழியம் போதும், நான் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணது போதும் நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது பத்தாது, இனிமேதான் மிக முக்கியமான ஊழியங்கள் இருக்கிறது. இனிமேதான் நீ அற்புத அடையாளங்களை செய்ய போகிறா. இனிமேதான் நீ பலத்த காரியங்களை செய்ய போகிறா. உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன். நான் இனிமேதான் அது வருகிறது. Glory to the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி Hallelujah. ரபா லஷா கதா ரபோ நீதா ரகா ராமா நீதா ரகா லபோ எல்லா காட்டுகள் உடைஞ்சி போகட்டும். எல்லா பயத்தின் ஆவிகள் மாறட்டும். எல்லா பலகீனங்கள் மாறட்டும். கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இந்த மாலை வேளையில அவைகள் பரிபூரணமாய் உடைவதாக. உடையட்டும். Hallelujah. Right now. Hallelujah. Right now. Hallelujah. இன்னும் தேவ வல்லமை அந்த சோல்டர்ல இருக்கிற எல்லா வலிகளும் இப்பொழுதே விலகி போகட்டும். Amen. Hallelujah. ரபா ஷகதா ரபா ரிபியம் தரபா எலியா பயந்து போய் சூர செடிக்குள்ள இருக்கான் சொல்றா, ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் ஆண்டவரே இருக்கிறேன். மத்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்னுட்டாங்க. இனி எனக்கு ஊழியம் வேண்டாம். இனி எனக்கு ராமேஸ்வரம் மினிஸ்ட்ரி வேண்டாம். இனி நான் இனிமே அந்த தேசத்துக்குள்ள போகல. இனி நான் அந்த பட்டணத்துக்குள்ள போகல. அங்க போன எசபேல் என்னை கொன்று விடுவா அப்படின்னு பயந்து போய் இருக்கிறா. ராமேஸ்வரா தேசத்தை விட்டு வனாந்தரத்துல போய் தனித்தவனா நிக்கிறா. ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், எலியாவே நீ போக வேண்டிய தூரம்
தூரம் வெகு தூரம். இந்த வனாந்தரம் இல்ல உன் வாழ்க்கை, இந்த வெறுமை அல்ல உன் வாழ்க்கை, இந்த பயம் இல்ல ஒரு வாழ்க்கை. உனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. எந்த எசபேல் உன்னை பயமுறுத்தினாலும் அந்த எசபேலுக்கு நீ தான் முடிவு கட்ட போகிறா. எந்த காரியம் உன்னை பயமுறுத்தினதோ, எந்த சூழலை பயமுறுத்தினதோ அந்த சூழலுக்கு நீ தான் முடிவு கட்ட போகிறாய். Amen, amen, amen. Hallelujah. Rabala shakadaraba. Sotram, sotram. Rikantanalaba. ஆமென் சோதரா. ஆமென். சீசர்கள் படகுல பிரயாணப்பட்ட பொழுது ஆமென் காற்றும் கடலும் முன்னோக்கி போக விடல. ஆமென். நம்ம நேத்து கேட்டது போல சீசர்கள் நினைச்சாங்க அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, காற்று முன்னோக்கி விடலையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு கவிழ்ந்து போய்விடும், எல்லாரும் மரித்து போய்விட நினைச்சாங்க. ஆனா அதே காற்றையும் கடலையும் ஆண்டவர் அமர பண்ணினா. ஆமென் சோதரா. அதே காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ வா, கடல் மேல நடந்து வானாரு. அதே காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது பேதுரு கடல் மேல் நடந்து போனா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, எந்த காரியம் நிறுத்தி வைத்திருக்கிறதோ அதே காரியத்துக்கு மேலாக அதே சூழ்நிலைக்கு மத்தியில நான் உன்னை நடத்தி கொண்டு போவேன். எந்த செங்கடல் நடாமை தடுத்து வைத்திருக்கிறதோ, எந்த யோர்தான் தடுத்து வைத்திருக்கிறதோ அதிலே உங்களுக்கான ஒரு பாதையை இன்னைக்கு உருவாக்குகிறார். Amen, amen, amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. எந்த காரியம் தடுத்து வைத்திருக்கிறதோ Amen. ஆண்டவர் சொல்றா, அதுல நீ முன்னோக்கி போக போற. Sotram. நீங்க முன்னோக்கி போக போறீங்க. Amen. ஆமென். எந்த காரியத்தை பார்த்து பயந்து போய் நிக்கீங்களோ, எந்த காரியத்தை பார்த்து கலங்கி போய் நிக்கீங்களோ, ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றாரு, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். நீ சோர்ந்து போய் இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, அங்க எலியாக்கு அப்பம் தண்ணீர் கொடுத்து அவனை மறுபடியும் அந்த பலத்துல போக வச்சது போல இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கமா சொல்றாரு. ஆமென். ஒரு நபரை பார்த்து தீர்க்கமா சொல்றாரு, வார்த்தை உன்னை முன்னோக்கி போக வைக்கும், என் வார்த்தை உன்னை முன்னோக்கி போக வைக்கும். என் வார்த்தையோட பலத்துல நீ புறப்பட்டு போவா, என் வார்த்தையோட பலத்துல நீ பட்டணங்களை பிடிப்பா, என் வார்த்தையோட பலத்துல அவன் இயேசுவை நீ மேற்கொள்வா. Power of the Lord. Glory to God. Thank you, Jesus. Thank you, Jesus. வார்த்தையின் பலத்துல வார்த்தையின் பலத்துல இனி முன்னோக்கி போவ. இனி ஒன்று தடுத்து நிக்க முடியாது, இனி ஒன்று தடுத்து வைக்க முடியாது, இனி ஒன்ன வனாந்தரத்துல வைக்க முடியாது, வெறுமையில வைக்க முடியாது, பசி பட்டில வைக்க முடியாது, வியாதியில வைக்க முடியாது, நோயில வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை, என் வார்த்தையுடைய பலத்துல நீ புறப்பட்டு போவா. என் வார்த்தையின் பலத்துல நீ வனாந்தரத்தை மேற்கொள்வா. என் வார்த்தையின் பலத்துல வெறுமையை மேற்கொள்வா. என் வார்த்தையின் பலத்துல உன்னுடைய வியாதியை மேற்கொள்வா. என் வார்த்தையின் பலத்துல நீ பட்டணங்களை மேற்கொள்வா. Yes, Lord. Hallelujah. Hallelujah. வார்த்தை Praise the Lord. உங்களை கொண்டு போக Sotram. Yes Lord. Sotram. Yes Lord. Sotram. அவர் வார்த்தையை அனுப்பி விடுதலை Amen, amen, amen. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். Hallelujah. நூற்றுக்கு அதிபதி சொன்னா, ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே என் வேலைக்கார சுகமாயிடுவா. ஆமென் சொல்றா. அந்த ஒரு வார்த்தையை நம்பி நூற்றுக்கு அதிபதி புறப்பட்டு போனது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, என் வார்த்தை நம்பி நீ ஒரு காரியத்தை துவங்கு. என் வார்த்தையை நம்பி ஆமென் நீ தீர்மானித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்று. அது செயல்படும், அது சக்சஸா மாறும். என் வார்த்தை நம்பி ஊழியத்தை தொடங்கு. என் வார்த்தை நம்பி ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணு. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை தான் நான் தான் வார்த்தை. நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Sotram, Sotram, Sotram. Jesus, we thank you. பேதுருவை கொண்டு வந்து சிறைச்சாலைக்குள்ள Praise the Lord. சங்கிலினால கட்டி போட்டு Yes, பேதுருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நின்னு ஆமீன் சங்கிலியை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. வெளியில ஆமீன் போர் சேவர்கள் காவலுக்கு நிக்கிறாங்க.
பேதுரு வெளியில வரக்கூடாது. ஒரு இருட்ட அறையில ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அவன் நாள் நியமித்து வச்சிருக்கிறா. ஏறுது நாள் நியமித்து வைத்திருக்கிறா. பேதுருவை கொல்வதற்காக நாள் நியமித்து வைத்திருக்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, நீ என்னுடையவ, நீ என்னுடையவ. உனக்கு நாள் குறிக்க அவன் யார்? உனக்கு நாள் குறிக்க அவன் யார்? ஆமென் சொல்றா. உன் காலங்கள் என் கரத்தில் அல்லவா இருக்கிறது, உன் நாட்கள் என் கரத்தில் அல்லவா இருக்கிறது. இன்னும் ஆமென் என் திட்டம் நிறைவேறல. பேதுருவே, உன்னை குறித்த என் திட்டம் இன்னும் நிறைவேறல. ஆமென் நாள் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே உனக்கு மரணம் வருவது இல்லை. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. உங்களை குறித்திருக்கிற தேவ திட்டம் Amen. நிறைவேறுவதற்கு முன்பதாக மரணம் வருவது இல்லை. Hallelujah. Hallelujah. Amen. ஒருவேளை மரண பயத்துல இருக்கிறீங்களா? அல்லது நான் இப்படியே மரித்து போய் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த விசுவாசம் வரணும். என்ன தெரியுமா? என்னை குறித்து இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை விட்டு ஜீவன் வெளியே போகாது, என்னை விட்டு உயிர் வெளியில போகாது. நான் பார்க்க வேண்டிய நன்மைகள் இருக்கிறது, என்னை குறித்தான தேவ திட்டம் இருக்கிறது, என்னை குறித்தான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் மரணம் என்னை தொட முடியாது, மரணம் என்னை தொட முடியாது, சத்துரு என்னை தொட முடியாது. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Yes, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பிசாசு கொண்டு போய் நம்மள தனித்து வச்சாலும், ஒதுக்கி வச்சாலும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துருவார். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஆமென். சில சூழ்நிலைகள் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம். Hallelujah. சில வியாதிகள், பலகீனங்கள், சில மனுஷிக வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன், வெளியே கொண்டு வருவேன், வெளியே கொண்டு வருவேன். அந்த வியாதி எல்லாம் உங்களுக்கு முடிவை கொண்டு வருவது, அந்த கடன் எல்லாம் உங்களுக்கு முடிவை கொண்டு வருவது, அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு முடிவை கொண்டு வருவது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய திட்டம் நிறைவேறாம பேதுருவுக்கு மரணம் வருவது இல்லை, எலியாவுக்கு மரணம் வருவது இல்லை. எலியா நினைச்சா பயத்துல சொல்றான், நான் செத்து போன நல்லா இருக்கும் ஆண்டவரே. அந்த பயம் அல்ல அவனுக்கு மரணத்தை கொண்டு வருவது, அவன் இருக்கிற வனாந்தரம் அல்ல அவனுக்கு மரணத்தை கொண்டு வருவது. தேவ திட்டம் நிறைவேறாம தேவன் ஏற்கனவே எலியாவை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அவன் இன்னும் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது, இன்னும் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது, இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது, இன்னும் யோர்தானை பிளக்க வேண்டியது இருக்கிறது, தனக்கு அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டியது இருக்கிறது, தனக்கு அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு முன்பதாக எலியா நினைக்கிறார், போது ஆண்டவரே, சூழ்நிலையை பார்த்து சொல்ற, போது ஆண்டவரே, சத்துருடைய பிளான் என்ன தெரியுமா, எசபேலுடைய பிளான் என்ன தெரியுமா, உங்களுக்கு அடுத்த தலைமுறை வரக்கூடாது, அடுத்த சந்ததி நீங்கள் எழுப்ப கூடாது, அடுத்த ஒரு ஆத்மாவை நீங்க கொண்டு வந்துடக்கூடாது, அடுத்த கூட்ட ஒரு ஜெனரேஷனை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்பதற்காக தான் இத்தனை பயத்தையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் வனாந்தரத்தோட வாழ்க்கையில கொண்டு வருகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இதுல இருந்து ஆண்டவனை வெளியே கொண்டு வருவார்? ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. Glory to God. இசபேலுடைய பிளான் அதான், அந்த பயத்தை காட்டி எலியா அன்னைக்கு மரித்து போய் இருப்பான் அப்படின்னு சொன்னா, ஆசகேல, யெகூவ, எலிசாவ அடுத்து அவன் என்ன செஞ்சிருக்க முடியாது? சொல்லுங்க. நம்ம யோசிக்கலாம், எலியா இல்லைன்னா இன்னொருத்தனை கொண்டு வருவார், கொண்டு வரலாம். ஆனா தேவ திட்டம் யார் மேலதான் இருக்குது? சத்தமா சொல்லுங்க. எலியா மேலதான். அல்லேலூயா. அவன் தான் என்ன செய்யணும்?
அடுத்த ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். அவன் தான் அடுத்த தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணணும். ஆமென். அதனால்தான் ஆமென் எசபேல் ஆமென் என்ன செய்கிறா அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எலியாவுக்கு பயமுறுத்துகிறா. நாளைக்கு இந்நேரத்தில் நான் உன்னை கொன்று போடுவேன்ங்கிறா. அந்த வார்த்தையை கேட்ட அவன் அந்த ஊரை விட்டே வெளியில போகிறான். ஆமென். வனாந்தரத்துல போய் சூரச்செடியின் கீழே போய் படுத்துட்டு சொல்றான், போதும் ஆண்டவரே இன்னைக்கு ஆமென் அப்படிப்பட்ட எந்த காரியங்கள் உங்களை ஆமென் தடுத்து வைத்திருக்கிறதோ, உங்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறதோ, அல்லது உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறதோ, ஆண்டவர் சொல்கிறார் உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷனை உள்ள கொண்டு வர வேண்டிய தேவ திட்டம் இருக்கிறது. ஆமென். அடுத்த ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டிய தேவ திட்டம் இருக்கிறது. இன்னைக்கு ஒதுங்கி போகாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பி வா. ஆமென். உன் சூரச்செடியை விட்டு எழும்பி வா. உன் வனாந்தரத்தை விட்டு எழும்பி வா. ஆமென். எசபேல் சொன்ன வார்த்தையை விட்டு எழும்பி வா. உன் கடனை விட்டு எழும்பி வா. உன்னுடைய பாரத்தை விட்டு எழும்பி வா. உன் நோயை விட்டு எழும்பி வா. உன் வியாதியை விட்டு எழும்பி வா. நீ அடுத்த ஜெனரேஷனை மீட்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. praise the Lord. ஸ்தோத்திரம். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே நான் மட்டும் பரலோகம் இல்ல இல்ல, அதல்ல தேவ திட்டம். praise the Lord. ஆண்டவர் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போங்க. ஆமென். சகல ஜாதிகளை சீசராக்குங்கன்னாரு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பட்டணங்களுக்குள்ள இருக்கிறவர்களை சில ஆமென் எல்லைகளுக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு பிசாசு ஆமென் தடுத்து வைத்திருக்கிற பட்டணங்களுக்குள்ள நுழைகிற ஒரு அதிகாரத்தோட உங்களை அனுப்ப போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சில தெருக்களுக்குள்ள ஆமென் சில கிராமங்களுக்குள்ள போக முடியாமல் இருக்கலாம், அல்லது சில குடும்பங்களுக்குள்ள போக முடியாமல் இருக்கலாம். அவர்கள் தான் ரொம்ப சவாலா நிக்கலாம். ஆமென். சொல்றோம் இங்க கிராமத்துக்குள்ள ஊழியம் வரக்கூடாது, எங்க கிராமத்துக்குள்ள இயேசு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். அது எப்படி திறக்கப்படும் தெரியாது, ஆனால் வனாந்தரத்தில் வழிகளை உருவாக்குகிற தேவ, செங்கடலை பாதைகளை உண்டாக்குன தேவ, யோர்தான்ல வழிகளை உண்டாக்குனவர் சொல்லுகிறார், தீர்க்கமா சொல்லுகிறார், அந்த கிராமத்துல அந்த பட்டணத்துல உங்களுக்கான ஒரு பாதை திறக்கப்படும். திறக்கப்படும். ஆமென். திறக்கப்படும். எஸ். ஆமென். திறக்கப்படும். ஆமென். ஆமென். அவர்களை காத்த நிழல் விலகி போனது. அவர்களை காத்த நிழல் அது விலகி போனது. அவர்களுக்கு சப்போர்ட்டா நின்ன சக்திகள் அது விலகி போனது. அவர்களுக்கு பேக்ரவுண்டா நின்ன ஆட்கள் விலகி போனார்கள். அவர்களுக்கு பேக்ரவுண்டா நின்ன சக்திகள் விலகி போனது. அவர்களுக்கு பேக்ரவுண்டா நின்ன மந்திரவாதங்கள் விலகி போனது. எஸ் லார்ட். ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த பட்டணத்தில் கால்வாய் அதை சுதந்தரித்துக்கோ. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைஞ்சு லிபா லா ஷாகாதாரபோ லிபா ரிலந்தரபா ஷாடாடா ராகாதாரபா. இன்னும் தேவ வல்லமை, இன்னும் வல்லமை. ஆவியானுடைய பலன் இறங்குகிறது. ஆவியானுடைய பலன் இறங்குகிறது. ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன் மேல் வீட்டாரில் இறங்கின அதே ஆவியானுடைய பலன் இப்பொழுது அது வெளிப்படுகிறது. எஸ். எஸ். நல்ல வாயில திறந்து நல்ல கரங்களை தட்டு அந்த பலத்துல, அந்த பலத்துல, அந்த தேவ பலத்துல, ஆவியானுடைய பலத்துல ஆமென் எழும்பி வாருங்க. நினைச்சா ஆமென் பேதுருடைய நிலைமை நாளைக்கு முடிய போகுது. ஆமென். பேதுருவோடைய ஜீவன் நாளைக்கு பிரிய போகுது. ஆமென். அவன் மரிக்கும் பொழுது இன்னும் நமக்கு பெயர் புகழ் வரும். பேதுரு மரிச்சா அப்படின்னா இன்னும் நமக்கு பெயர் புகழ் ஆமென் வரும் நினைச்சா, ஆனா முந்தின நாள் ராத்திரியில கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். ஆமென். ஸ்தோத்திரம். ஏரோது கொண்டு போ இருட்டு அறைக்குள்ள
அறைக்குள்ள அடைச்சு வைக்கிறா, இருளான அறைக்குள்ள அடைச்சு வைக்கிறா. ஆமென். அந்த இருளை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி சில மனுஷர்களை வைக்கிறா, அவனை கட்டி வைக்கிறா. ஆண்டவர் சொல்கிறா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளுகள் அது விலகி போக போகுது. தூதன் இறங்கின பொழுது அந்த ரூம் முழுவதும், அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்தது போ, வெளிச்சம் பிரகாசித்தது போ. இன்னைக்கு உங்களுடைய இருளான காரியங்கள்ல, இருளான வாழ்க்கையில, ஆமென், இருளில் வந்த கொள்ளை நோய்கள், இருளில் வந்த சத்துருவின் கலைகள் இந்த இரவு வேளையில அவைகள் மாறுகிறது, அவைகள் மாறுகிறது, அவைகள் மாறுகிறது, அவைகள் மாறுகிறது. Amen. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஏறுது இருட்டு அறைக்குள்ள கொண்டு வந்து வைத்து சங்கிலினால் கட்டி போட்டாங்க. ஏன் தெரியுமா? அதை விட்டு அவன் வெளியில வரக்கூடாது. இருளை விட்டு வெளியில வரக்கூடாது. ஆமேஸ்வரன் இருள் அப்படின்னா, ஆமேஸ்வரா, அதோடைய வேலை என்ன தெரியுமா? ஆமேஸ்வரா, என்ன யோசிக்க நமக்கு தெரியாது, எந்த பாதையில போற நமக்கு தெரியாது, நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. ஆமே, நம்ம போகிற பாதை சரியான்னு தெரியாது. நிறைய நேரங்கள்ல ஆமேஸ்வரன் நம்ம விழித்திருப்போம், தவறான காரியத்தை செஞ்சு கொண்டு இருப்போம். நமக்கு முன்பாக இருக்கிற ஆபத்துல நம்ம அறியாமல போய் கால் வைப்போம். என்ன யோசிக்கிறேன்னு நமக்கு தெரியாது. நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியாது. சோதரா, நிறைய நேரத்துல நம்முடைய மைண்ட குழப்பி விட்டுருவா. இருட்டுல நம்முடைய வாழ்க்கையை திசை மாற போக பண்ணிடுவா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவேன், உன்மேல் இருக்கிற அவனுடைய இருளை எல்லாம் நீக்கி போட்டு. வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழும்புவேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பான்னு சொன்னது போல, இருளில் உங்களை வைத்த காரியங்களை விட்டு அவர் வெளியே கொண்டு வர போகிறார். Praise the Lord. Glory to the Lord. Glory to the Lord. இப்போ பேதுரு இருக்கிற இருள் எதை குறிக்க தெரியுமா? நாளை தினத்துல வரப்போகிற மரணத்தை குறிக்குது. வசனம் சொல்லுது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவானவர் தேவன் வைத்திருக்கிற பாதையை விட்டு வேறொரு பாதையில கொண்டு போறானா, மரணத்துக்கு நேரா கொண்டு போய் கொண்டிருக்கிறானா, பலகீனத்துக்கு நேரா கொண்டு போய் கொண்டிருக்கிறானா, ஒரு வழிமாற பண்ணுகிறானா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களுக்கான ஒரு வெளிச்சம் அது உதித்தது, வெளிச்சம் உதித்தது. இருளிலே ஒரு வெளிச்சம் உதித்தது. கார் இருளே ஒரு பேர் ஒளி வீசினது போல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை சத்துரு கொண்டு வந்த எல்லா மரண இருளின் திசைகள் எல்லாம் மாறுகிறது. இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றோம் நாதா. Praise the Lord. Hallelujah. எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்றோம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. இப்ப அவன் இருட்டு அறைக்குள்ள இருக்கிறான். தூதன் வந்து நின்ன உடனே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் உண்டானது. இப்ப தூதன் தூங்கி கொண்டு இருக்கிற பேதுருடைய விழாவுல போய் தட்டுறான். அவனை தட்டி சீக்கிரமா எழுந்துரு. அவன் சொல்ற வார்த்தை சீக்கிரமா எழுந்துரு. சொன்ன பொழுது பேதுரு இப்பொழுது எழும்ப ஆரம்பிக்கிறான். அவனை கட்டி இருக்கிற சங்கிலிகள் அது அருந்து விழுந்தது. தூதன் போய் பேதுருடைய சங்கிலில கை வைக்கல, அவருடைய சரீரத்துல கை வச்சு சொன்னா, பேதுருவை நீ எழும்பு, இந்த இருட்டு அறை இல்ல உன் வாழ்க்கை, நீ இருக்க வேண்டியவன் இங்க அல்ல, நீ இருக்க வேண்டிய வியாதியில் அல்ல, நீ இருக்க வேண்டிய நோயில் அல்ல, இந்த ரூம் அல்ல உன் வாழ்க்கை, எழும்பு. அவன் சீக்கிரம் எழும்பினோன்னு அவன் பேதுரு எழும்புகிறான். அவன் எழும்பும் பொழுது அவனை கட்டி இந்த சங்கிலிகள் அறுந்து விழுந்தது போ. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே இந்த சூழலை விட்டு நான் எழும்புகிறேன் சொல்லும் பொழுது உங்களை கட்டி இருக்கிற கட்டுகள் அது அறுந்து போகும். Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லவர் நல்லவர். Thank you Jesus. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க,
ஆண்டவரே இந்த சூழ்நிலை விட்டு நான் எழும்புறேன் நாதா. Amen, ஆமெஸ்வரா, இந்த இருட்டு அறையில் என் வாழ்க்கை, ஆமெஸ்வரா, இந்த வியாதி அல்ல என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த தரித்திரம் அல்ல என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வனாந்தரம் அல்ல என் வாழ்க்கை, இந்த நோய் அல்ல என் வாழ்க்கை. ஆமென். நீங்க வச்சிருக்கிற ஒரு திட்டம் இருக்குது. இதை விட்டு நான் எழும்புகிறேன், இதை விட்டு நான் எழும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் அதை அறிக்கை செய்யும் பொழுது, உங்களை எந்த காரியம் ஆமென் இருட்டு அறைக்குள்ள கட்டி வைத்ததோ, அந்த சிறைச்சாலைக்குள்ள கட்டி வைத்ததோ, அந்த காரியங்கள் உங்களை விட்டு விலகி போகும். Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நல்லவர் நல்லவர். நன்றி ஆண்டவர். எழும்ப பண்ணுகிற தெய்வம். நிறைய நேரத்துல நிறைய பிரச்சனையை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம், நிறைய பிரச்சனைகளை மாட்டி இருக்க காரணம் யார் தெரியுமா? நம்மதான். Hallelujah. நம்மதான். Amen. எலியா போய் வனாந்தரத்துல போய் உட்கார்ந்துட்டு, போதும் ஆண்டவரே நான் மரிச்சு போகிறேன். Hallelujah. ஆண்டவரா வனாந்தரத்துக்குள்ள அனுப்புனார். Jesus. சொல்லுங்க. Jesus. அதே மாதிரிதான் நிறைய பிரச்சனைக்குள்ள போய் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நிறைய யோசிச்சு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாடு, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த வேதனை. ஆண்டவர் எலியாவை நீ வனாந்தரத்துக்கு போ, சூரச்செடிக்குள்ள போ, இசபேல் சொன்ன வார்த்தை குறித்து நீ யோசி, கவலைப்படு அப்படின்னா சொன்னாரு. சொல்லுங்க. இல்ல, இதுவரைக்கும் ஆண்டோடைய வார்த்தைய கேட்டு நடந்து போன அவனுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செஞ்சா, என்னைக்கு மனுஷன் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அவங்களுக்கு உறுதியா சொல்ற, ஐ மீன் மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய சிந்தனையில் இருக்கும்போதுதா, தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் நீங்க போகிற பாதை சரியாக இருக்கும். அமேஸ்வர மனுஷன் வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை மாறும், இருளை நோக்கி போகும், மரணத்தை நோக்கி போகும். எலியாவோட வாழ்க்கை அப்படிதான் மாறுச்சு. அவன் என்னைக்கு இசபேலுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு அவனுடைய பிரயாணம் வழி மாற ஆரம்பித்தது. இப்போ அவனுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்குது. அவன் சொல்றா, நான் வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவர் விரும்புகிறாரு, எலியாவை நீ சாகக்கூடியவன் அல்ல, நீ உயிரோட பரலோகத்துக்கு வர வேண்டியவன். நீ ஏன் தேவ திட்டத்தை மாத்துற, நீ ஏன் தேவ தரிசனத்தை மாத்துற? மனுஷனுடைய வார்த்தையை கேட்டதுனாலதான் தேவ திட்டம் மாறுகிறது, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டனாலதான் தரிசனம் மாறுகிறது, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டனாலதான் நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறா, இன்னைக்கு என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, நான் உனக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு நீ திருப்பி வா. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். Jesus name. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே கிதியோன் ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு ஏன் சொல்லுங்க, ஏன் இந்த காரியங்கள் நடக்குது? அவங்க இருக்கிற தேசம் எங்க சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனம் இருக்கிற தேசம் எங்க? கானான் தேசத்துல இருக்கிறாங்க. இருக்கிற தேசம் கானான் தேசம். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சொந்தமா வீடு கிடையாது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. விதைப்பாங்க, அறுவடை செய்ய போற நேரத்துல அமலேக்கியர்கள், மீதியானியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிருவாங்க. கானான் தேசத்துக்குள்ள இருந்து கானான் தேசத்தோட செழிப்பை அனுபவிக்க முடியல. ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம், ஆனா சபையின் விடுதலையை நம்மளால அனுபவிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனம் நல்லா சொல்லணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம். Jesus, we thank you, Lord. Hallelujah. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. Hallelujah. ஆறாவது அதிகாரம்
கானான் தேசத்துல இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, 6வது வசனம் சொல்லுகிறது, மீதியானியர்கள், ஆமே ஸ்தோத்திரம், போதும். கானான் தேசத்துல இருந்து கொண்டு சிறுமைப்பட்டார்கள். என்ன அப்படின்னா, இருக்க இருக்க ஏழையாகிட்டே போறாங்க. ஸ்தோத்திரம். கானான் தேசம் எவ்வளவு செழிப்பான தேசம், அப்படிதானே? ஆமென். அங்க இருக்கிற ஒரு திராட்சை கொலைய 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவ்வளவு செழிப்பான தேசம். ஆனா இப்போ அவங்க மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்படின்னா ரொம்ப ஏழையாயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆ ஆ ம் ஆ ம் ஆ ம் ம் ஆம். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எகிப்திலிருந்து உங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன். நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்றார், எகிப்து தேசத்துல உங்களை கானானுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். கானான்ல இருந்த பலத்த ஜாதிகள், 7 ஜாதிகள், ராட்சசர்கள் எல்லாத்தையும் நான் துரத்திட்டேன். அல்லேலூயா. துரத்திட்டு இந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தந்தேன். தரும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அங்க இருக்கிற எமோரியர்களுடைய தெய்வங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, என் சொல்லை கேளாமல் போனீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதே. நீ கானான் தேசத்துக்குள்ள போன உடனே இதுவரைக்கும் அவங்க வழிபட்டு வந்த தெய்வங்கள் அங்க இருக்குது, சிலைகள் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், அது எல்லாத்தையும் உன்னை விட்டு அகற்றி போடுனாரு. ஆனா இவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? இந்த எமோரியர்கள் அந்த தெய்வத்தை வணங்கினதுடைய காரணம் என்ன தெரியுமா? அந்த தெய்வம் தான் இந்த கானான் தேசத்தை செல்வ செழிப்பா வச்சிருக்கு. செழிப்பின் கடவுளாக ஆமேஸ்வரா இந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கி வந்தார்கள். இந்த நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இத நம்ம புறக்கணிச்சா இங்க இருக்கிற செழிப்பு போயிருமோ. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அந்த தெய்வத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தொழுது கொள்ளவா சொன்னாரு? இல்லை, அத உங்களை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொன்னாரு. இவங்க மாறாக தொழுது கொள்ள ஆரம்பித்ததுனாலதான் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. இன்னும் நமக்கு புரித மாதிரி சொல்றேன். ஆமீன். வியாதியிலையும் நோயிலையும் அடிமைத்தனத்திலையும் மரண பிடியிலும் இருந்த நம்மள தேவன் விடுதலையாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டாரு. ஆமே ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நம்ம இன்னும் விட்டு விடாமல் இருக்கிறதுனாலதான் இன்னும் சபைக்குள்ள ஆசீர்வாதத்தை நம்மளால அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. 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 நாம் எடுத்து போட வேண்டியதை எடுத்து போடாத வரைக்கும் மாற்றம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் இப்போ ஒரு மனுஷனை செலக்ட் பண்றார். அவன் தான் கிதியோன். அல்லேலூயா. 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 கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்பதான் அவன் கேட்கிற வார்த்தை, நீர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர்ட்ட போய் ஆமே ஸ்தோத்திரம் அவன் கேட்கிறான், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், எங்க கோத்திரத்திலே எங்க குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம், அதுவும் எங்க குடும்பத்துல நான் ரொம்ப சின்ன பையன். ஆண்டு சொல்றார், நான் உன்னதான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னதான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இப்ப ஆண்டவருக்கு அவன் ஆண்டவர்ட்ட டெஸ்ட் எல்லாம் வைக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய விக்கிரக தோப்பை நீ வெட்டி போடுங்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமே ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது, நீங்க இருக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு பயமா இருக்குது. ஆமீன். வாசிக்கலாம். 6வது அதிகாரம். ஆமீன்.
அதோடைய 26வது வசனம் வாசிங்க. ம் 25 வாசிங்க. சாரி 25. ஆ ம் ஆ ம் போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிதியோனை பார்த்து, நீ போய் இன்னொருத்தனுடைய பாகால நீ அழித்து போடுன்னு சொல்ல, முதலாவது உன் குடும்பத்துல இருக்கிற பாகால நீ அழித்து போடு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நீ உன் அப்பாட்ட போய் சொல்லி உன் அப்பாவை அழித்து போடுன்னு சொல்லல. அமேஸ்வரன் நீ போய் அமேஸ்வரம் அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டு அங்க இருக்கிற விக்கிரக தோப்புகளை வெட்டி போடு ஆண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. அமேஸ்வரா மத்த ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. 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 நாம் விடுதலையானதான் மத்த ஜனங்களை விடுதலையாக்க முடியும். இவன் என்ன செய்யுது அப்படின்னா, நைட்டோட நைட்டா போய் எல்லா பாகாலின் பலிபீடத்தெல்லாம் உடைச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மறுநாள் ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் வர்றாங்க, பாக்குறாங்க, விசாரிக்கிறாங்க, இதை யார் செஞ்சது அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, ஆமேஸ்வரர் கிதியோன் தான் செய்தான்ங்கிறாங்க. இப்ப நேர எல்லாரும் கிதியோன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்பா வெளியில வர்றாரு. அப்பாட்ட சொல்றாங்க, எங்க உன் பையனுங்க? ஆமேஸ்வரர் விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழித்து போட்டுட்டா, அதே போல நாங்களும் அவனை கொன்று போடுவேன் சொல்லும் பொழுது அப்பா சொல்லுகிற ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் 31வது வசனத்தை வாசிங்க. கிதியோனுடைய அப்பா சொல்றான், தகர்த்தது நிமித்தம் இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, பாகால் தெய்வமானால் கிதியோன் பாகாலை அழிக்கும் பொழுது பாகால் தன்னை பாதுகாத்திருக்கலாமே. அல்லேலூயா. 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 எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பாகால் தெய்வமானால் பாகாலுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா, கிதியோன் போய் பாகாலுடைய பலிபீடத்தை அழிக்கும் பொழுது விக்கிரக தோப்புகளை வெட்டும் பொழுது பாகால் தன்னை பாதுகாத்திருக்கலாமே. இதுல இருந்து அவன் என்ன சொல்ல வாரா அப்படின்னா, அதுக்கு ஜீவன் இல்ல, ஜீவன் இல்லாத அந்த பாகாலை தான் இத்தனை வருடமா நீங்கள் தொழுது வந்திருக்கிறீர்கள். Glory to the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Praise God. இப்போ இவன் தன் குடும்பத்தில் இருக்கிற பாகாலை அழித்தது நிமித்தம், பாகாலின் பலிபீடத்தை அழித்தது நிமித்தம் முழு இஸ்ரவேலையும் மீட்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். நல்லவர், நல்லவர், நல்லவர். மீதியானுடைய கையிலிருந்து முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் தான் மீட்டெடுத்தான். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எடுத்து போட விரும்புகிற காரியங்களை நாம் எடுத்து போடும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பத்துக்கும் மீட்பு, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் மீட்பு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஆமென். மீதியானியர்கள் இந்த கானானுக்குள்ள வருதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த மீதியானியர்களை தேசத்தை விட்டு துரத்துனாங்க. இவர்கள் மறுபடியும் உள்ள வர காரணம் என்ன அப்படின்னா, இந்த மீதியானியருடைய பொருள் உள்ள இருக்கிறதுனால தான் அவன் மறுபடியும் வந்தான். இன்னைக்கு பிசாசான நிறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியாகும், மறுபடியும் அந்த பிரச்சனை வர காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள பொருள் நம்மகிட்ட இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? மீண்டும் மீதியானியர் வந்து நம்முடைய நன்மைகளை எடுத்துட்டு போக காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அவனுடைய பொருள் நம்ம கிட்ட இருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான்.
அதனால்தான் ஸ்தோத்திரம் மீதியானவர்கள் வந்து எல்லாத்தையும் திருடி எல்லாத்தையும் கொன்று எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போனாங்க. அதனால்தான் கானானுக்குள்ள இருந்தாலும் அவர்களால கானானின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இருந்தாலும் நம்ம யோசிப்போம், அங்க அற்புதம் நடக்குது, அந்த சர்ச்சில் அற்புதம் நடக்குது, அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கு, அந்த மீட்டிங் பண்ண நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் எடுத்து போட வேண்டிய காரியத்தை எடுத்து போடாத வரைக்கும் இயேசுவே வந்தாலும் அற்புதம் நடக்காது. Glory to the Lord. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஏன் அப்படின்னா இயேசு வந்து விடுதலையாக்கிட்டு போவாரு. மறுபடியும் உள்ள என்ன செய்வான்? இறங்கி வருவோம். சொல்லுங்க. Hallelujah. இயேசு அற்புதம் செஞ்சுட்டு சொல்வார், இனி பாவம் செய்யாத. Amen. சொன்னாரு. Hallelujah. Amen. ஏன் தெரியுமா? நீ பாவம் செஞ்சதுனால தான் இவ்வளவு பலகீனத்தில் நீ இருக்கப்பா. நீ மறுபடியும் பாவம் செய்வனா மறுபடியும் இந்த பலகீனம். ஒரு ஆவி போய் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வருமா? ஒரு ஆவி இருக்கும் பொழுதே நம்ம வாழ்க்கை திண்டாட்டம். அப்ப அது போயிட்டு தண்ணிலும் பொல்லாத 7 கூட்டிட்டு வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் வராம இருக்க காரணம் என்ன அப்படின்னா, நாம் எடுத்து போட வேண்டிய காரியம் இன்னும் எடுத்து போடவில்லை. அல்லேலூயா. 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 எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்க, அப்படிதானே? அதை விடுங்க. எத்தனை பேர் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நல்லது. ஆவியின் கனிகள் என் வாழ்க்கையில இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆவியானவர் உள்ள இருந்தார்னா ஆவியின் கனி தான் இருக்கணும். ஆவியின் கனி எத்தனை? 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா இந்த சுபாவம் இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எதுல இருக்க பிரயாசப்படணும் அப்படின்னா, சொல்றோம், ஆவியின் கனியில இருக்க பிரயாசப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய சுபாவம் தான் நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். நம்மளை பார்க்கிற புறஜாதிகள் மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறா, இவன் ஆண்டவரை போல நேசிக்கிறான், ஆண்டவரை போல மற்றவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறான், அழிந்து போற ஜனங்களுக்காக திரைப்பில நிக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆமேஸ்வரம் மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில இன்னும் ஆவின் கனி வரல, இன்னும் ஆமேஸ்வரம் மாம்சம் அப்ப வந்துட்டு போகுது, இன்னைக்கு அது என்னை விட்டு போகணும். அதனாலதான் என்னால ஒரு விடுதலைக்குள்ள போக முடியல, அதனாலதான் என்னால அற்புதத்துக்குள்ள போக முடியல, அதனாலதான் என்னால ஒரு நன்மையை அனுபவிக்க முடியல. நான் கானானுக்குள்ள இருந்தாலும் கானான் செழிப்பை ஏன் என்னால் அனுபவிக்க முடியலன்னா காரணம் என்கிட்ட தேவன் விரும்பாத சில மாம்சத்தின் கேரக்டர் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நம்மளை விட்டு வெளியில போன பலகீனம் ஏன் மறுபடி உள்ள வருது அப்படின்னா என்ன இருக்குது? மாம்சம். சொல்லுங்க. மாம்சம். நம்ம சொல்லிக்கிறோம் நாங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிடலாம், ஆனா உள்ள ஆவியானவர் வேலை செய்கிறாரா? சொல்லுங்க. அதனாலதாங்க இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான விடுதலை வரல. அதனால்தான் மறுபடி நம்மளை விட்டுட்டு போன பலகீனங்கள், நம்மளை விட்டு விலகி போன போராட்டங்கள், நம்மளை விட்டு விலகி போன பிரச்சனைகள், பாடுகள் மறுபடியும் நம்மளை மேற்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? இன்னும் தேவன் எடுத்து போட சொன்ன காரியங்களை எடுத்து போடாம அதோட கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம். சபைக்குள்ள இருந்து நம்மளால விடுதலை அனுபவிக்க முடியல. நீங்க இன்னொரு சபைக்கு போனாலும் சரி மாற்றம் வராது, இன்னொரு சபைக்கு போனாலும் சரி மாற்றம் வராது. மாற வேண்டியது சபை அல்ல, மாற வேண்டியது நம்முடைய மனம்.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க இருக்க கடவது. Praise the Lord. அல்லேலூயா. Amen. ஆமென். நம்முடைய சிந்தை மாறினா போதும். ஆமென். நம்முடைய சுபாவம் மாறினா போதும். Jesus. மத்ததெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா மத்ததெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்து நேகு அவங்க இருக்கிற தேசம் பாபிலோன் தேசம். Jesus. அடிமையா போயிட்டாங்க. Praise the Lord. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கிற சிலைகளை வணங்குறாங்க. அப்ப இவங்கிட்ட சொல்றாங்க, இவங்க 3 பேர் மட்டும் இந்த சிலையை வணங்க மாட்டுக்காங்க. அப்ப ராஜா சொல்றான், இன்னொரு வாய்ப்பு நான் உனக்கு தர்றேன், நீ என்ன செய், இந்த சிலைய வணங்கு. இவங்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் எங்களை அடிமையா ஒப்பு கொடுத்துட்டாரு, அப்ப நான் அடிமையா வந்ததுனால நான் ஏன் இஷ்டப்படி இருந்துக்கலாம், நான் இங்க எல்லாரும் செய்யற காரியத்தை நானும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்க தெய்வத்தை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம். நான் அடிமையா இருந்தாலும், நான் பாபிலோன் தேசத்துல அடிமையாய் நான் வந்து இருந்தாலும் சரி, என் தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். அந்த தீர்மானம் தான் அடுத்து ராஜா எழுதுறார், அவருடைய தேவனை அல்லாமல் வேறே தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மாற வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய சிந்தனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். மொர்தெக்காய், ஆமென், அவனும் ஆமென் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் தான். அவன் அடிமையாய் கொண்டு போனப்பட்ட தேசத்துல அவன் பார்க்கிற வேலை என்ன தெரியுமா? வாட்ச்மேன் வேலை. அரண்மனையோட வாசல்ல அவன் காவலாளியா இருக்கிறான். ஆமென். அங்கே வருகிற ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், ஆமானை எல்லாரும் வணங்குறாங்க. ஆமென். இவன் சொன்னா, நான் வணங்க மாட்டேன். என்ன சொன்னா? வணங்க மாட்டேன். ஆமானுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா ஆமென் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆமான் இருக்கிறான். ஆனா மொர்தெக்காய் சொன்னா, நான் யூதன், ஆமென், நான் என் தெய்வத்தை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன், என் தேவனை தவிர வேற யாரையும் நான் தொழுது கொள்ள மாட்டேங்கிறத அவன் உறுதியா நின்னா. ஆமான், ஆமென், அவன் நினைச்சான், என்ன தெரியுமா நினைச்சான்? இந்த யூத கூட்டமே இல்லாம ஆக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட பேசினா, தந்திரமா பேசினா, ராஜா கிட்ட இருந்து முத்திர மோதத்தை வாங்கி சட்டம் இயற்றி ஆமென் 127 ஆமென் தேசங்களுக்கு அனுப்புனா. ஆனால் ஆமெஸ்வரன் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆமெஸ்வரா, ஆமான் அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆமான் நினைச்சிருக்கலாம், நான் அடிமையா தானே இருக்கிறேன், ஆமென், இவர் என்னுடைய அதிகாரி தானே, இவரை நானும் வணங்கலாம, எல்லோரும் வணங்குறாங்க நானும் வணங்கலாம, எல்லாரும் செய்யறத நானும் செய்யலாமே நினைச்சிருக்கலாம். ஆனா ஆமெஸ்வரா, ஆமான், ஆமென், மொர்தெக்காய் சொன்னா, ஆமென், நான் யூத, என் தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன்னு சொன்னா. ஆமென். அடுத்த சில நாட்கள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எந்த ஆமான் மொர்தெக்காய் அழிக்க ஆரம்பித்தானோ, அதே ஆமென் மொர்தெக்காய் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு தெரு தெருவாய் போய் சொன்னா, கர்த்தரால் ஆமென் ராஜாவால் கனப்படுத்தப்படுகிற மனுஷன் இப்படிதான் இருப்பான் என்று சொல்லி அழிக்க நினைச்சு ஆமான் சொல்கிற வார்த்தை, இவன் ராஜாவினால் கனப்படுத்தப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆமான் தலை குனிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது அவனுடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் யூதனானால் அவனுக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். அல்லேலூயா. முதல்ல மொர்தெக்காய் சொன்னான், நான் யூதன், நான் உன்னை வணங்க மாட்டேன். சொல்லுங்க, Praise the Lord. வணங்க மாட்டேன். Amen. இப்போ ஆமெஸ்வரம் மொர்தெக்காய்க்காக தூக்கு மரம்லாம் ரெடியா இருக்குது. ஆனா தூக்கு மரத்தை உண்டாக்குன ஆமானுடைய மனைவி சொல்றா, அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். அல்லேலூயா. 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 சொல்ல தெரியுமா? ஆமெஸ்வரம் நம்ம சொல்லுவோம், ஆமெஸ்வரம் அவங்கள சபைக்கு தானே வர்றாங்க, அவங்க மட்டும் அந்த பாவம் பண்றாங்க, அந்த தப்பு பண்றாங்க, அதை செய்யறாங்க, அப்ப நானும் செய்யலாம்ல? இல்ல இல்ல, அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆமெஸ்வரம் நம்ம கூட இருந்து ஆராதிப்பாங்க, ஆமென், நம்ம கூட தான் ஜெபத்துக்கு வருவாங்க. ஆனால் அவருடைய சுபாவம் மாறல அப்படின்னா அவர்களை வைத்து ஒரு நன்மையும் இல்ல, அவருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென்.
அவனு கிறிஸ்தவன் தான், அவனும் பாவம் பண்றான், தவறு பண்றான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறான். மாம்சத்தின் சுபாவம் அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் மாம்சத்தின் சுபாவமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் ஒரு தவறு பண்ணினா என்ன? கிடையாதுங்க. உங்களை குறிச்சு தேவ திட்டம் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களை குறிச்சு தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். உன்னை குறித்து நான் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன். நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. மற்ற மனுஷனை பார்த்து, கூட இருக்கிற மனுஷனை பார்த்து, கூட இருக்கிற கூட்டத்தை பார்த்து நீ விழுந்து போகாத. ஆமென். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருந்து அகற்ற வேண்டிய காரியங்களை நீ அகற்றி போடுவாயானா, உன்னை கொண்டு தேசத்தில் பலத்த காரியங்களை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. சோத்ரம். நாம் எடுத்து போட வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? எடுத்து போடணும். ஆமென். ஆமென். இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல இருக்கும் பொழுது தரித்திரமாய் வாழ்கிறத புறஜாதி ஜனங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? கானான்ல இருந்தாலும் தரித்திரமா வாழ்றான் பாரு. சோத்ரம். அப்படிதானே? அல்லேலூயா. கானான் செழிப்பான பட்டணம், அங்க இருந்து தரித்திரமா இருக்கிறான் பாரு. இங்க இந்த தரித்திரத்தோட வாழது இருக்கா? ஆமென். 40 வருடம் பிரயாணப்பட்டு வனாந்தரத்துல இங்க வந்த நீ எகிப்திலே இருந்திருக்கலாமே, உலகத்திலே இருந்திருக்கலாமே. அல்லேலூயா. அப்படி பேசும்பொழுது அந்த இடத்துல யார் துக்கப்படுறா? சொல்லுங்க. ஆண்டவர். அப்படிதானே? சொல்லுங்க. ஆமென். ஆமென். கானான் தேசத்துக்குள்ளே வந்து தரித்திரமா இருக்குதுக்கா ஆண்டவர் எகிப்துல 10 வாதைகளை கொண்டு வந்து வனாந்தரத்துல பாதுகாத்து பத்திரமா கொண்டு வந்து கானானுக்குள்ள வச்சது? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆமென். என் ஜனம் பட்ட பாடு போதும், அவங்க பட்ட வேதனை போதும், அவங்க அழுதது போதும், கண்ணீர் வடிச்சது போதும், அவங்க ஒடுக்கப்பட்டது போதும். ஆமென். நிம்மதியை சாப்பிட்டது கிடையாது. இனிமேல் என் ஜனம் சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும் என்று சொல்லினார். அவரை கானானுக்குள்ள கொண்டு வந்தா. ஆனா கானானுக்குள்ள கொண்டு வந்தா நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆமென், நல்ல ஆகாரம் இல்ல. காரணம் தெரியுமா? எடுத்து போட வேண்டிய காரியத்தை எடுத்து போடாததுனாலதான் இன்னைக்கு சத்துருவானவன் வந்து நம்முடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு போகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, உன்னை விட்டு விலக்க வேண்டிய காரியங்களை நீ விலக்கி போடு. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியம் இருக்கும் என்று சொன்னார். நீங்கள் இன்று எடுத்து போட்டு பாருங்க. இந்த இரவுல அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். Hallelujah. Glory to the Lord. அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Hallelujah. Jesus name. கிதியோன் போனா முதல்ல விடுதலை எங்க ஆரம்பிச்சா அப்படின்னா, அல்லது முதல்ல அவனுடைய கிளீனிங் வேலையை சரி பண்ண வேண்டிய எங்க ஆரம்பிச்சா அப்படின்னு தன் குடும்பத்துல இருந்துதான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிதியோன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீங்க ஏன் கிட்ட சொல்றத எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சொல்லியிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இல்ல கிதியோன், எனக்கு நீதான் வேணும். அல்லேலூயா. எனக்கு நீதான் வேணும். Glory to the Lord. இந்த கிதியோன் அவனுடைய குடும்பத்துல இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த விக்கிரக தோப்புகள் அழித்து போட்டதுனால முதலாவது அவனுடைய குடும்பத்துக்கு ஒரு மீட்பு வந்தது, ஒரு விடுதலை வந்தது. அந்த கிதியோனை வச்சுதான் ஆமென் முழு தேசத்தை ஆண்டவர் மீட்டெடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல மற்றவர்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், மற்றவர்களுக்கு வியாதி இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் கிதியோனை போல ஆமென் நீங்கள் அந்த காரியத்தை சரி செய்ய முயற்சி பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோன்ல ஆமென் யூத ஜனங்கள் எல்லாரும் பாபிலோன்ல அடிமையா இருக்கும் பொழுது தானியேல் அவருடைய பாவத்துக்காக ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தானியேல் ஆமென் பாபிலோன்ல அரண்மனையில இருக்கிறான். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் செய்த பாவத்தை மன்னிங்க. அல்லேலூயா. அவங்க செய்த தவறுகளை மன்னிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்.
ஆமே ஸ்தோத்திரம். இன்னைக்கும் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பெற்றோர்கள் செய்கிற பாவங்கள் அல்லது அவர்கள் செய்த தவறுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் ரெடியா இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆமே நீங்கள் ஆமே தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமே ஸ்தோத்திரம். ஆமே தானியேல் ஜெபிக்கிறான். தானியேல் 9வது அதிகாரத்துல அதை பார்க்க முடியும். அவன் சொல்றான் 18வது வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஆமே ஸ்தோத்திரம் அவன் சொல்றான் பாருங்க, என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளோ, உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளோ. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே, தன் ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்க, ஆனா அவர்களுக்காக தானியேல் ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கிறான். ஆமென். அவன் 19வது வசனம், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். 20வது வசனத்துல, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தையும் என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலி நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அடுத்த வசனம் தான் சொல்லுது, நீ மிகவும் பிரியமானவன். தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் ஜனத்துக்காகவும் ஆண்டவர்ட்ட இரக்கத்தை கேட்டு ஜெபித்த அவனை பார்த்து சொல்றான், நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர்ட்ட இரக்கத்தை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் நிச்சயமா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். உங்களுடைய சூழலை அவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள்ல 7 மினிட் நம்ம கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கிதியோன் தன் குடும்பத்தை சரி பண்ணினது போல ஆமென் நீங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய குடும்பத்தை சரி பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். தானியேலை போல ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க பெற்றோர்கள் செய்த பாவங்கள் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் செய்த பாவங்கள் இருக்கலாம், நீங்கள் செய்த பாவங்கள் இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே ஆமென் எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்கள் விரும்ப காரியங்களை என் குடும்பத்தை விட்டு என்னை விட்டு நான் எடுத்து போடுகிறேன். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடுங்க, பார்க்க வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்க என் வார்த்தையை கேட்டு எது நினைப்பாங்களோ அது நமக்கு தேவை. நமக்கு தேவை விடுதலை. எல்லாம் கண்ணை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்க்கையில வேண்டாம். எனக்கு வேண்டாம். என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னை விட்டு எடுத்து போடுங்க. மீதியானியர்களுக்கு சொந்தமான ஒரு விக்கிரகத்தை தேசத்துல வைத்ததுனால்தான் மீதியானியர் தேசத்துக்கு வந்து எல்லா ஆசீர்வாதத்தை அழித்து போட்டான். இன்னைக்கு பிசாசுக்கு சொந்தமான காரியங்களை அவனுடைய காரியம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தில் இருந்துச்சுன்னா பிசாசு வந்துகிட்டே தான் இருப்பான். சோதனைக்காரன் வந்துகிட்டே தான் இருப்பான். அவன் சொல்லுவான், என் காரியம் இங்க இருக்குது, எனக்கு சொந்தமான காரியம் இங்க இருக்குது. அவன் பொய்யன். வசனம் சொல்லுது, அவன் பொய்யன். அவன் மாம்சத்தின் கிரியைகளை உடையவன். அவன் பெருமையை கொண்டு வருகிறவன். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ய வைக்கிறவன். கிதியோன் தன் தகப்பனுடைய விக்கிரக தோப்புகள் அழித்து போட்டது போல, தானியேல் தன் ஜனங்களுக்காக திறப்பில நின்னது போல, நீங்க ஜெபிப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் மாறும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க தெரிந்தோ தெரியாமலே செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் கூட வீட்டை ஆண்டவரே நீ சுத்திகரிங்க. என் தாய் தகப்பனை சுத்தி
சுத்திகரிங்க. என் பிள்ளைகளுடைய ரத்தத்தினால கழுவுங்க. ஆமென். என் கணவருடைய ரத்தத்தினால கழுவுங்க. என் மனைவியுடைய ரத்தத்தினால கழுவுங்க. என் சந்ததியுடைய ரத்தத்தினால கழுவுங்க. அவர்கள் செய்த பாவத்தை மன்னிங்க. அல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும்னா தயவாய் நான் அதை எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எடுத்து போடுகிறேன். என் குடும்பத்தை விட்டு எடுத்து போடுகிறேன். என் வாழ்க்கையை விட்டு நான் எடுத்து போடுகிறேன். ஆமென். என் வீட்டை விட்டு எடுத்து போடுகிறேன். இனி எதுக்கும் என் குடும்பத்தில் அதிகாரம் இல்ல. எந்த மீதியானிற்கு இனி அதிகாரம் இல்ல. ஆமென். ஜீசஸ் நேம். ஹalleluya. அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சில வியாதி மாறாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமென். இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது. இன்னும் பலகீனம் வர காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது. நீங்க வியாதியோடு இருக்கல்ல ஆண்டவர் உங்களை ரட்சித்தது. ஆமென். பலகீனத்தோடு இருக்கல்ல ஆண்டவர் ரட்சித்தது. கண்ணீரோடு இருக்கல்ல ஆண்டவர் ரட்சித்தது. நீங்க சுகமா இருக்கும்படி சமாதானமா இருக்கும்படிதான் அவர் உங்களை ரட்சித்தார். பின்னாடி ஒரு பெரிய விடுதலை இருக்குங்க. பின்னாடி ஒரு பெரிய விடுதலை இருக்குது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தை விட்டு மாறட்டாண்டவரே. எந்த பிசாசுக்கு என் குடும்பத்துல இடம் இல்ல. எந்த ஆவிகளுக்கு என் குடும்பத்துல இடம் இல்ல. எந்த பாரம்பரிய வல்லமைகளுக்கு என் குடும்பத்துல இடம் இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். எந்த சாத்தானுடைய காரியங்களோ எந்த சத்துருவின் காரியங்களுக்கோ என் குடும்பத்துல இடம் இல்ல. அதெல்லாம் என் குடும்பத்தை விட்டு நான் எடுத்து போடுகிறேன். அல்லேலூயா. கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மனதிருக்கமுடையவரே, நன்றியோடு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விடுதலை இருக்குது. ஆமென். ஆமென். பிசாசு வெளியில போயிட்டா வியாதி மாறிடும். பிசாசு வெளியில போயிட்டா சூழ்நிலை மாறிடும். என் ஆண்டவர் எடுத்து போட மீதியானியர் வெளியில போயிட்டாலே ஆமென் தேசம் மறுபடியும் செழிப்புக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இறங்கும்படியாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு இதயங்களிலும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. என்னத்துக்காக ஜெபிக்க போறீங்க அப்படின்னா சரீரத்தில் இருக்கிற வியாதியில அல்லது உங்க சரீரத்துல வலி இருக்கிற இடத்துல கைய வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. வலி இருக்கிற இடத்துல வியாதி இருக்கிற இடத்துல பலகீனம் இருக்கிற இடத்துல கைய வச்சு இப்ப கட்டளை கொடுங்க. ஆமென். வியாதியே உனக்கு என் சரீரத்துல இடம் இல்லை. என் சரீரத்தை விட்டு வெளியில போ சொல்லுங்க. ஆமென். வேதனையே உனக்கு என் சரீரத்துல இடம் இல்ல. ஆமென். விலகி போ சொல்லுங்க. கைய வச்சு தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது விடுதலை நடக்கும். மத்தவங்க உங்க பிரச்சனையை அவங்க கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து சிந்தனையில கொண்டு வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை மாறட்டும் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை இறங்குங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை இறங்கும். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை இறங்கும். எஸ். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை இறங்கும். தேவ வல்லமை இறங்கும். நீங்கள் கரத்தை வைத்திருக்கிற இடங்கள்ல இதோ தேவ வல்லமை இறங்குகிறது. அறிக்கை செய்யுங்க. வலியே இனி இடம் இல்ல, வெளியில போ. பிசாசே இனி உனக்கு அந்த இடம் இல்ல, வெளியில போ. பலகீனமே உனக்கு இடம் இல்ல, வெளியில போ. இதோ தேவ வல்லமை நீங்க சொல்ல சொல்ல அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. 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 அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. ஆமென். ஆமென். இனி இந்த இடத்துல இந்த வலி இருக்கிற இடத்துல ஆமென் இனி உனக்கு இடம் இல்ல சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. நீங்க சொல்லும்போது அது விலகி போயிருங்க. நீங்க சொல்லும்போது வலி மாறும்.
நீங்க சொல்லும்போது சூழ்நிலைகள் மாறும். கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து அதிகாரத்தோட 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 எஸ் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கரங்களை வைத்திருக்கிற இடத்துல உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அந்த ஜீவன் இறங்கட்டும், அந்த விடுதலை இறங்கட்டும். அதுல இருக்கிற வழிகள் இப்பொழுது அந்த சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். ஹalleluya. மகிமையானவரே விலகி போகட்டும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விலகி போகட்டும், ஆமென், விலகி போகட்டும். ஆமென். அதிகாரத்தோட சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதிகாரத்தோட சொல்லுங்க. ஆமென். நிறைய விடுதலை நடந்து கொண்டே இருக்குது, வழிகள் மாறிக்கொண்டே இருக்குது சகோதரி. ஆமென் சகோதரி, வழிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இப்பொழுது அது மாறிக்கொண்டு இருக்குது, இப்போ மாறிக்கொண்டு இருக்கிறது. இனி சத்துருக்கு இடம் இல்ல, இனி அவனுக்கு இடம் இல்ல, இனி அவனுக்கு இடம் இல்ல, இனி அவனுக்கு இடம் இல்ல, இனி வியாதிக்கு இடம் இல்ல, இனி பலகீனத்துக்கு இடம் இல்ல, இனி நோய்க்கு இடம் இல்ல. எஸ் எஸ் praise the Lord. எஸ் எஸ் ஆமென். விடுதலை வேணுங்கிறவங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேவன் தொட்டுக்கொண்டே இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னை இறங்கி கொண்டே இருக்கிறது. இந்த 4வது செக்ஷன்ல ஆமென் தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் பெரிய விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அகற்ற வேண்டியது அகற்றினபடியினா, நீங்கள் எடுத்து போட வேண்டியது எடுத்து போட்டபடியினா, ஆண்டவரே இது என் குடும்பத்துக்கு வேண்டாம் நீங்க சொன்னதுனால, இது என் வாழ்க்கைக்கு வேண்டாம் நீங்க சொன்னதுனால, ஆமென் சொல்றார், தேவனுக்கு பிரியமில்லாதத உங்க வாழ்க்கை விட்டு நீங்கள் எடுத்து போட்டதுனால இப்போ அவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்கள் சிறையிருப்ப yes Jesus, அவர் திருப்பி கொண்டிருக்கிறார். glory to the Lord. நல்லவர். நீங்கள் பாபிலோன் அல்ல, yes இனி Lord. நீங்கள் எகிப்தில் அல்ல, hallelujah. நீங்கள் அவருடைய சரீரத்தில். Jesus. Rabaraduriyanturada. Thank you master. Hallelujah. Thank you master. ஸ்தோத்திரம். கிருபை கிருபை எல்லா கிருபை வழிகள் கிருபை மாறினதுக்காக கிருபை நன்றி. ஆமென். எல்லா பலகீனங்கள் மாறினதுக்காக நன்றி. இந்த சோல்டர்ல இருக்கிற எல்லா வலிகள் மாறினதுக்காக நன்றி. ஆமென். முதுகுல இருக்கிற வலிகள் மாறினதுக்காக நன்றி. இந்த கரங்கள்ல இருக்கிற எல்லா வலிகள் மாறினதுக்காக நன்றி. ஆண்டவரே நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி அவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையானீர்கள். Hallelujah. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பார்வோனின் கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் கட்டுகள் அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க
மகிமையானவர் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே பாதாள கட்டுகளுடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே பாதாள கட்டுடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே ஆமென் 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 உயிரடைய வேண்டுமே Glory to the Lord, glory to the Lord, glory to the Lord, hallelujah. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள் ஆமென். உடல் ஆமென், சரீரம் ஆவி ஆத்துமாவில் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளவர்கள் ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். பாதாளத்தின் கட்டுகள், சத்துருவின் கட்டுகள் ஆமென் கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் விடுதலையோடு விடுதலையோடு ஹல்லேலூயா. முடவன் ஆமென் எழுந்து நடந்தபோது துள்ளியும் குதித்தும் ஆண்டவரை நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினானே. ஒரு ஆனந்தத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ராத்திரியில் ஆமே குற்றங்களை அறிக்கையிட்டவர்கள் ஆமே விடுதலை பெற்றுக் கொண்டார்களே இன்று ஹல்லேலூயா. இந்த தேவ மகிமை ஆமென். அந்த தேவ நம்மை நடத்தின இந்த தேவ என்றென்று நம்முடைய தேவ நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற கர்த்தர் இந்த ராத்திரி நம் நடுவில் பலமாய வார்த்தைகளை ஆமே ஹல்லேலூயா ஆமே எந்தெந்த கதவுகளை திறக்கப்பட வேண்டும் ஆமே ஆமே அதை திறக்கத்தக்கதான வார்த்தை என்கிற சாவி அனுப்பினாரே. எடுத்துக்கொள்ளுவ ஜெயம் பெற்றவர்களாய் விடுதலையோடு ஆமே தேவனை ஆர்ப்பரித்து துதிக்க கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஆமென். கானானுக்குள் இருந்து வறுமையா ஹல்லேலூயா கானான் செழிப்பின் ஆமென் சபையின் நன்மைகளை ஆமே அனுபவிக்க முடியாதபடி ஆமே சுவிசேஷத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ரட்சிக்கப்பட்டு ஆமே அடிமைத்தனத்தில் போகிறாயா? ஆமே உன்னை நீ தானித்துக் கொண்டு இந்த நாளில விடுதலை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. உன்னுடைய ஆமே அடைக்கப்பட்ட கதவின் சாவியை உன் கையில் தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. திறக்கப்படுவது திறக்காதிருப்பது நம்முடைய கரங்களிலே. அல்லேலூயா. விட்டு கொடுப்ப ஆண்டவரே உதறி எறிய வேண்டியவைகளை உதறி எறிந்து கர்த்தருக்கு முன்பாக ஆமென். அப்பா நான் உம்முடைய பிள்ளை, உம்மை நம்பி வந்திருக்கிறேன், என்னை விடுதலையாக்கு, என்னை ஆசீர்வதியும் என்று ஆமே கூப்பிடு கூப்பிடு. ஒரு அற்புதத்தின் கரம் ஆமென் நம்மை தொட்டு இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமே. காரிருள் என்கிற அந்த சிறைச்சாலைய தூதனில் வந்து நின்ற போது வெளிச்சம் பிரகாசித்தது போல இந்த ராத்திரி தேவனுடைய மகிமையில் பிரகாச உன் இருதயங்களை நிரப்பி இருக்கிறது. நன்றி சொல்லி ஆண்டவரே என்னை ஹல்லேலூயா இருளின் வல்லமையில் இருந்து சிறைச்சாலையின் வல்லமையில் இருந்து கட்டப்பட்ட சங்கிலிகளில் ஆமென் அதிகாரத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினீர். கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஹல்லேலூயா. நல்லவர் 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 நல்லவர். இந்த நான்காவது பகுதியை ஆமென் ஆமே விடுதலையின் சாவியை கர்த்தர் கைமாறி இருக்கிறாரு. நன்றி சொல்லி ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு இந்த ராத்திரி எங்களுக்கு நீர் அனுப்பின ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி.
இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட எல்லா இருதயங்களுக்கு இந்த இரவே ஒரு விடுதலையின் இரவாய் கர்த்தர் மாற்றி இருப்பதற்காக நன்றி. நாளை தினம் ஆண்டவரே ஜெயத்தோடு ஹல்லேலூயா கடந்து வந்த பாதைகளில் வந்த வேதனைகளுக்கு பதில் ஒரு ஆனந்தமும் விடுதலையும் சந்தோஷமும் என் தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு யார் யார் ஆண்டவரே தன்னில் விட முடியாத பழக்கங்கள் சுபாவங்கள் என்று இந்த எண்ணங்களில் இருந்ததோ எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவர் அதை ஏற்று அவர்களை விடுதலை ஆக்கி இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் என் ஆண்டவர் கிரிய நடப்பிப்பீராக. இந்த இரவிலோ இந்த வார்த்தை கேட்ட எல்லா இருதயங்களுக்குள்ளோ ஆழமாய் கிரிய செய்யட்டு, அற்புதங்களை கொண்டு வருவதாக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. உம் நாமத்தினை மகிமைப்படுத்தினதற்காய் நன்றி. நீர் அனுப்பின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகள் அனுப்பப்பட்டதோ அவைகளை 100க்கு 100 நிறைவேற்றி தரப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மகனையும் நீர் அதிகாரப்படுத்தி உம்முடைய ஆளுகைக்குள் வைத்து நாமே தேவசத்திற்கு ஜனத்திற்கு இதை கேட்கிற காண்கிற எல்லா உள்ளங்களுக்கும் தேவையான வார்த்தையை என் ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி. மகனை இன்னும் பலப்படுத்து, அதிகாரப்படுத்து, என் தேவ கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்ததுக்காக நன்றி. நாளை காலை வேளை நடக்கிற ஆராதனையிலும் தேவ மகிமை வெளிப்படுவதாக. காலநிலை இந்த நாளிலும் அனுகூலமாய் தந்ததுக்காக நன்றி. நாளை தினமும் நீர் அனுகூலமாய் தரப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் அழைத்துவாரு நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord. Praise the Lord. நாளை காலை சரியாக 9:45 சாதாரணமாய் ஹல்லேலூயா நடைபெறுவது போல ஆராதனை தொடங்கும். 1 மணிக்கு மதிய உணவு உண்டு. தேவ பிள்ளைகள் யாவரும் ஹல்லேலூயா குறித்த நேரத்தில் கடந்து வாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட்.